இவன் யாரு தெரியுமா? இவன் தான் வைகுந்த வாசன். வைகுண்ட வாசன். ஆமா. பார்க்கடல் வாசன். அம்பின் மீது அற்புதம் புரியவர் இவர்தானா? ஒரு நேரத்துல பொட்டாவதாரத்தவன். ஆமா. மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கலை காதலர் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்துக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரியும். மோகினி அவதாரம் எடுத்து வருவார். அப்படியா? அப்படி என்றால் இவரிடத்திலும் நான் ஆட்சி பெற்றுக் கொள்கிறேன். சுவாமி ராகவனி வைகுண்ட வாசா இவடா 100 ஆண்டு எங்கிட்டு வர போறா? 100 ஆண்டு பெற்று சீரும் எங்க சீரு சேர்ப்பா? எங்க சீரு? யாத்திரை போறா சீரா? யாத்திரை போறா சீரா? பங்கடா. அப்பா அமர்ந்திருப்பவர் நம் என் பெரியப்பா தானே? பலே இத இருக்கிறார் தேவேந்திரன், என் பங்காளி. உனக்கு பெரிய முறைதான். அப்படியா? ஆமா. அப்படின்னா அவரிடத்திலும் ஆசி பெற்று ஆகட்டும். பெரியப்பா மகளே என்னடா இப்ப பண்ற? மகளே பாசமாக கட்டி பிடித்து சென்றேன். எங்கடா மகளே? ஒரு பெத்த அப்பகார பெரியப்பா முறை வந்துப்பா. பெத்த மகளே எங்க மகளே? சொல்லி தப்பு கிடையாது. ஒரு கல்லைக்கு சேலையை பத்தினாலும் அது பெண்ணா என்று தடவை பார்க்கக்கூடிய கம்முனாட்டி, முகத்தில் ரோமமே இல்லாத ஒரு பொட்டை. இதோ பார் கோடிக்கிறா, இந்த கோட்டை தாண்டி போன உன் காலையை நெருக்கிடுவான், நெருக்கிடுவான். பெரியப்பா உங்கள் ஆசி மகள் அன்பு மகள் மகேஸ்வரி வாழ்த்துங்கள். நாராயணம் நாராயணம் நாராயணம். தாத்தா மலை போட்டு பீராயணும் பீராயணும் போல எங்க ஏண்டா மும்மூர்த்தி தேவர்களும் எனக்கு ஆசி வழங்குவதற்காக வந்தார்கள். அனைவரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோ தன்னன் தனிமையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் யார்? அவன் தான் நடுத்தரு நாராயணம். அவனுக்கு அங்கதான் வேலை. அப்படியா? யாராக இருந்தாலும் சரி, அனைவரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டார்கள். அவரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அங்கதான் கட்டவே எனக்கு பிறந்த நாள், யாரோட மனதும் புண்படக்கூடாது. அதனால் அவரும் எனக்கு ஆசை தெரிவிக்க வேண்டும். அதனால் அவன் குட்டகாலிக்கு அவன் வரக்கூடாது. பரவாயில்லை, என்னதான் நடந்தாலும் சரி, அவர் எனக்கு ஆசீர்வாதம் செய்துதான். பிறந்தநாள் விழா அன்று என் மகள் மகேஸ்வரி ஆசைப்பட்டு விட்டாள். ஆகியால் அவள் ஆசையை நிறைவேற்றிவிடு. அழைத்து மரியாதை கொண்டு மரியாதை என்னன்னு தெரியும், நானே வந்துடுறேன். மட்டும்தான் உடம்பு நல்லா வச்சிடான். சுவாமி, இங்கும் எனக்கு பிறந்த நாள், அனைவரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டார்கள். நீங்களும் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ,
தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலி பவ காவலா, வாடா இங்க. மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரும் வந்தார்கள். எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். இருந்தாலும் இந்த முனிவரோ வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். என்னவென்று வாழ்த்து தெரிவித்தார்? கோபம் கொள்ளாதே. இவர் என்னவென்று வாழ்த்து தெரிவித்தார் தெரியுமா? தீர்க்க சுமங்கலி பவ. காவலா, அவராக என்ன வேண்டாம், தீர்க்க சுமங்கலி பவ என்று அவசரப்படாதடா. இதுவரை அனைவரும் வாழ்த்து தெரிவித்தார்களே, அவர்கள் முகத்தில் முகமலர்ச்சி என்பதே கிடையாது. இருந்தாலும் இந்த முனிவர் வாழ்த்து தெரிவித்தார் அல்லவா, தீர்க்க சுமங்கலி பவ என்று. அதற்கு என்ன தெரியுமா விளக்கம்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கட்டிய கணவரோடு பூவும் பொட்டோடும் பூசிய மஞ்சள் குங்குமத்தோடும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதுதானடா அர்த்தம். உண்மைதான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன ஆசைப்படுவாள்? என்னதான் நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி தன் கணவர் 100 ஆண்டு காலம் நம்மோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுவார். அதை மனதில் நினைத்துக் கொண்டுதான் இந்த முனிவராகப்பட்டவர் என்னை தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தியிருக்கிறார். நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இவ்விடத்திலே ஒரு நாட்டியம் ஒன்று இருந்திருந்தால் உனக்கு தெரியாதுதா, அறியாதுதா, புரியாதுதா? இந்த அசுர குலத்தில் மேடை ஏறி நடனம் புரியக்கூடிய பெண் யார்? எவருமே கிடையாது. நாட்டியமாட பெண்மணிகள் இல்லை. ஆமா, இருந்தாலும் உன்னுடைய மகன் மணிகண்டன் இருக்கிறான் அல்லவா, சந்தேகத்தின் காரணமாக பாதா அழைத்து வைத்திருக்கின்றேன். தற்போது அழைத்து கொண்டு அடைக்கவலா உன்னை உரைப்பதற்கு மறைத்து விட்டார். ஆகையால் இவளை பாதாள சிறை அழைத்து வைத்திருந்தேன். இந்த பொண்ணு வந்து நான் யார் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ஒருபோதும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதி வந்த
கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.